செங்கல்பட்டு அருகே திமுக கவுன்சிலர் மீது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். குடுவாஞ்சேரி அடுத்த மீனாட்சிபுரம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் ஏரிக்கு செல்லும் நீர்நிலை கால்வாயை திமுக கவுன்சிலர் பரிமளா டிஸ்கோ கணேசன் என்பவர் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து 9 வீடுகள் மற்றும் ஒரு கடையை கட்டி வாடகைக்கு விட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசனின் ஆதரவை பயன்படுத்தி வருவதால் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது. டிஎம்கே கவுன்சிலர் தான் இது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 30 வருஷமா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு. 9 வீடு. அந்த 9 வீடுல 4 வீடு மட்டும் தான் அவங்களுது. மிச்சம் 5 வீடு வந்து வாடகை விட்டுருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, மீனாட்சி நகர் அது பக்கத்தில் இருக்கிற ஏரியா கிட்டத்தட்ட வந்து ஜிஎஸ்டி ரோடு இது 3மே மழை காலங்களில் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்குது. எங்கள் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 அடிக்கு ஃபேன் சீலிங் தொடுற அளவுக்கு தண்ணி வந்து நிற்குது. இதை நாங்கள் எவ்வளோ தடவை ஆட்சியர்கிட்ட 5 வருஷமா நாங்கள் இதை ட்ரை பண்ணி இந்த மனு கொடுத்துட்டே இருக்கோம். கட்டி இதுக்கான எந்த ஃபைல் தான் எங்களுக்கு அதிகமாக சேர்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு சொல்யூஷனே இல்லை. 4 தடவை பிடபிள்யூடி வந்து என்கரேஜ்மெண்ட் எடுக்கிறதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியும் தாசில்தார் சில இவங்க அதிகாரிகள்லாம் வந்து அவங்களுக்கு கையால் செயல்பட்டு இதை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. லாஸ்ட் டைமில் கூட எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணி கூட தடுத்து நிறுத்துறாங்க. மோடி அரசு பணக்காரர்களுக்கான ஆட்சி என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலக சமத்துவமின்மை ஆய்வகம் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகிலேயே பொருளாதார சமத்துவமின்மை அதிகம் உள்ள நாடு இந்தியா என்பது ஆதாரங்களுடன் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகால மோடி ஆட்சி என்பது அதானி அம்பானி போன்ற பெரும் பணக்காரர்களுக்கான ஆட்சிதான் என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தற்கொலைத்தனமாக பேசுவதாக திமுக எம்எல்ஏ மணிமாறன் விமர்சித்துள்ளார். மதுரை திருமங்கலத்தில் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்த திமுக எம்எல்ஏ மணிமாறன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காவிரி விவகாரத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் பேசிய கருத்தை விமர்சித்த அவர், கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சை கேட்பார் என்று கூறுவது தற்கொலைத்தனமான பேச்சு என்றார். பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு திமுக எம்பி கனிமொழி மற்றும் திமுக முன்னாள் அமைச்சர்கள் வருகை தந்தனர். முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டையன் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் மார்கண்டையனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக எம்பி கனிமொழி, தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்கு வருகை தந்தனர்.